தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் இன்று கூறும் நல் ஆலோசனையும் கிருபையின் வார்த்தையும் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், இதை நம்முடைய உதவி செய்கின்ற மனப்பான்மை, இரக்க குணங்கள், இப்படிப்பட்ட நற்கிரியைகளை பார்த்து இவர்கள் இவ்வளவு சிறந்தவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் வணங்குகின்ற கடவுள் எத்தனை பெரியவராக இருப்பார் என்று நம்மை கொண்டு நம் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தி அவர்களுக்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் நடப்போம், அவர்கள் தெய்வத்தை நாமும் பின்பற்றுவோம் என்று அவர்கள் நம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்வார்களாம். பிரியமானவர்களை, நாம் பிறரிடம் சென்று நம் தெய்வத்தை பற்றி நாம் புகழ்ந்து கூற வேண்டிய அவசியமே இல்லையாம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்களை அதற்கு சாட்சி. ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து என்ன செய்வோம்? நம்முடைய பேச்சுக்கள், நடத்தைகள், பிறருக்கு உதவி செய்கின்ற இரக்க குணங்கள், இப்படி நற்கிரியைகளை செய்து அதன் மூலம் நாம் சாட்சியாக வாழ்ந்து நாம் வணங்குகிற அந்த இயேசு கிறிஸ்து வல்லவர், நல்லவர், எங்களை விட அவர் இரக்க குணமுள்ளவர் என்று அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களை, நாம் அதன்படி நடப்போம் என்று உறுதி கூறுவோம். கூடிய மட்டும் அவருக்கு பிரியமாய், சாட்சியாய் நம்முடைய சாட்சியை பார்த்து இயேசுவை மற்றவர்களை விசுவாசிக்கிற அளவிற்கு நடப்போம். அதை பார்த்து கர்த்தர் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களுடைய நற்குணங்கள், நற்கிரியைகளை பார்த்து உம்மை புற ஜனத்தார், புற மதத்தார் விசுவாசிக்க வேண்டும், அதற்கு நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிறைய நேரங்களில் முக சாட்சியாக வாழ வேண்டும் என்று முயற்சித்தாலும் சில நேரங்களில் உலகத்திற்குள் விழுந்து விடுகிறோம் என்று யார் யாரெல்லாம் கவலைப்படுகின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். இனிமேல் நாங்கள் உலகத்திற்குள் அல்ல என்று உணர்ந்து கொண்டோம். அப்படி பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.